கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டாமச்சு வன்கண் குடிகாத்தல் கற்றறிதலால் வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. ஓ பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார்க்கு பொறுத்தாலும் வல்லமச்சு. ஓ தெரித்தலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லாலும் வல்லமச்சு. ஓ அறனறிந்தான்ற அமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் தெர்னறிந்தான் தேர்ச்சி துணை. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னேற்பவை. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். ஓ அறிகொன்று அறியானியனும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். ஓ பழுதன்னும் மந்திரியின் பக்கத்தில் தெவ்வோர் 70 கோடி ஊரும். ஓ முறைபட சூழ்ந்து முடிவிலே செய்வர் திறப்பாடு இல்லாதவர். அனைவருக்கும் வணக்கம். என்னங்க பாட்டு கேட்டீங்களா? இந்த பாட்டை இந்த சினிமா பாட்டு மெட்டில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக. இதை ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் 3 டைம் கேளுங்க. கண்டிப்பாக ஒரு 4-5 நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம், மனப்பாடம் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த கேள்வி கேட்கும்பொழுது நீங்கள் அந்த பாட்டு வரி உங்களுக்கு நிச்சயம் ஞாபகத்துக்கு வரும். திருக்குறள் ரொம்ப முக்கியம். திருக்குறள் தெரியாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வோ இதெல்லாம் இது மாதிரி எது எழுதினாலும் இனிமேல் வந்து திருக்குறள் முக்கியமான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால கவனமா இருங்க திருக்குறள்ல. சரி, அதிகாரம் 64 அமைச்சு. ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும்? அவருக்கு என்ன குணநலங்கள் இருக்க வேண்டும்? அவருக்கு என்ன பண்புகள் இருக்க வேண்டும்? அவருக்கு எப்படி சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும்? அவருக்கு எந்தெந்த அறிவெல்லாம் பெற்றிருக்க வேண்டும் இந்த அதிகாரத்துல சொல்றாங்க. கொஞ்சம் விரைவா சீக்கிரம் தெரிஞ்சுங்க பாருங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டல் அமைச்சு. அதாவது கருவியும் ஒரு செயலை செய்வதற்கு என்னென்ன கருவிகள் தேவை, முக்கியமா என்னென்ன கருவிகள் இருந்தா அந்த செயலை செய்ய முடியும். அடுத்தது காலமும், ஏற்ற காலம் எந்த காலத்துல செய்தா அந்த செயலை நம்ம வந்து வெற்றி அடைய வைக்க முடியும். அடுத்தது செய்கையும், அந்த செய்வதற்கு அந்த ஒரு செயலை செய்வதற்கு என்னென்ன தகுதிகள் நமக்கு வேண்டும், எப்படி அதை விரைந்து செய்யலாம். செய்யும் அறிவினையும், அதை செய்யும் பொழுது என்னென்ன கடினங்கள் ஏற்படும். அறிவினைன்னா கடினமான ஒரு செயல். எப்படியாப்பட்ட செயலை இருந்தாலும் அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்க வேண்டும்? அமைச்சருக்கு இருக்க வேண்டும். சரி, அடுத்த 2வது திருக்குறள் வாங்க. வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. வன்கண் அப்படின்னா மன உறுதி. ரொம்ப கண்டிப்பா கேட்பாங்க. மன உறுதி. புரியுதுங்களா? மன உறுதி. அதாவது ஒரு ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது அந்த செயல்ல வந்து மன உறுதியோடு இருக்க வேண்டும். உறுதி இருக்க வேண்டும். வன்கண். வன்கண்னா உறுதியாக செயல்படுதல். அடுத்தது குடிகாத்தல். குடிமக்களை காக்க வேண்டும். குடிமக்களை அமைச்சர் என்னது காற்று ஓம்ப வேண்டும். அடுத்தது கற்றறிதல். முதல்ல முதல்ல கற்றல். சிறந்த நீதி நூல்களை அவர் கற்றிருக்க வேண்டும், கற்க வேண்டும். அறிதல். கற்று அறிதல். புரியுதுங்களா? அப்ப அறிதல். அறிதல் என்னென்ன? நூலுடைய சான்றோர்கள் கூறும் அந்த அறிவுரைகளை அவர் அறிந்திருக்க வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தது ஆள்வினை. வினைனா தெரியும் செயல். நல்ல செயலை, ஆள்வினைனா திறமையான செயலை அவரு செய்து முடித்திருக்கக்கூடிய அந்த தகுதி அவர் இருக்கணும். அப்ப வன்கண், குடிகாத்தல், கற்றல், அப்புறம் நூலுடைய சான்றோர்கள் கூறும் அறிதல், அடுத்தது சிறந்த அந்த வினை. அந்த வினையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய இந்த 5ஐயும் யார் பெற்றிருக்க வேண்டும்? அமைச்சர் உறுதியாக பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க. பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார்க்கு பொறுத்தலும். அப்ப 3 பிரித்தலும்னா என்ன? நம்ம நாட்டுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ, பகைவராக இருக்கிறோ, அவர்களை நம் நாட்டை விட்டு பிரித்து வைத்திருக்க வேண்டும். அவர்களை கண்டுபிடித்திருக்க வேண்டும். பகைவர்கள் யாரோ அவர்களை பிரித்தலும், அவர்களை துரத்திட்டுணும். பேணிக் கொள்ளலும் அப்படின்னா நம் நாட்டிற்கு யார் நல்லது செய்கிறார்கள், நமக்கு யார் நல்லது செய்கிறார்கள், நம் அரசுக்கு யார் நல்லது செய்கிறார்கள், அவர்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பிரிந்தார்க்கு பொறுத்தலும். இப்ப நம்ம முன்னாடி ஒருத்தர் பிரிந்து போயிருப்பார். அவர் நல்லவரா இருப்பாரு. அவர் ஏதோ ஒரு கோபத்துல பிரிந்து போயிருப்பார். அவர் திரும்ப மனம் திருந்தி வரும்போது அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 குணநலங்களையும் யார் பெற்றிருக்க வேண்டும்? அமைச்சர் உறுதியாக பெற்றிருக்க வேண்டும். அடுத்த திருக்குறள் போலாங்களா? தெரித்தலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லதமைச்சு. தெரித்தலும் அப்படின்னா ஒரு செயலை தெரித்தல்னா அந்த செயலை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு சிறந்த செயலை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த செயலை என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் அந்த செயலை செய்யலாம் அப்படின்னு. இப்ப தெரித்தலும் ஒரு செய ஒரு 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 செயலை தேர்ந்தெடுத்து, அதை என்ன அந்த செயலை செய்வதற்கு உரிய வழிமுறைகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்து முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அது நல்லா இருக்கலாம்,
இல்லைன்னா கெட்டு போனதா இருக்கலாம், இல்ல வீணா போன திட்டமா கூட இருக்கலாம். இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் அந்த அமைச்சர் ஒருதலையாய் சொல்லுதல், நான் எடுத்த திட்டம் சரியான திட்டம் தான் அப்படின்னு அந்த ஒருதலையாக அவர் வந்து ஒரு அந்த திட்டம் சிறந்த திட்டம் தான், நான் எடுத்த திட்டம் தான், அது சென்ற வழிமுறை தான் சரியில்லை அப்படி என்று சொல்லும் வல்லமை மிக்கவராக அந்த அமைச்சர் இருக்க வேண்டும். ஒருக்க சொன்னா பயந்தாங்குழியா இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது அறனறிந்து ஆன்று அமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. அ ஒரு அமைச்சரை எதெல்லாம் வச்சிருக்கணும், அந்த அமைச்சர் அதெல்லாம் துணையாக இருக்க வேண்டும். அந்த துணையாக உள்ளவர் பாருங்க அறனறிந்துன்னா அறனார்ந்த கருத்துக்கள், செயல்களை அவர் அறிந்திருக்க வேண்டும். ஆன்றமைந்த சொல்லான் சிறந்த சொற்களை அவர் பேச வேண்டும். சொற்களோடு அவர் காட்சியளிக்க வேண்டும். எல்லாத்தையும் நல்ல விதமா பேசணும். எஞ்ஞான்றும் திறன் அறிந்தான். எந்த காலத்திலயும் ஒரு ஒரு செயலை செய்யக்கூடியவராக இருக்கணும். புரியுதா? எந்த ஒரு கஷ்டமான காரியங்களாக இருந்தாலும், ஒரு கொரோனா வருது, சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன செய்யணும்? எந்த காலத்துல இருந்தாலும் வேலையை சிறப்பா செய்யணும். ஐய்யயோ! எல்லாம் வந்துச்சு என்னால ஓடிடக்கூடாது. புரியுதுங்களா? இதையெல்லாம் அவர் துணையாக கொள்ள வேண்டும். அப்படி துணையாக கொண்ட அவரை தான் அமைச்சராக துணையாக ஒரு அரசன் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது வாங்க. மதிநுட்பம் நூலோடு உடையார் அதிநுட்பம் யாவல முன்னிற்போய். மதிநுட்பம் அப்படி என்றால் இயற்கையான அறிவு. மதிநுட்பம்னா ஒரு இயற்கை அறிவு. ஒரு இயற்கை மதிநுட்பம்னா இயற்கையான ஒரு அறிவையும், நூலோடுக்கு உடையார். அடுத்து நூலோடுனா செயற்கை அறிவு. அப்ப ஒரு அமைச்சருக்கு இயற்கை அறிவும் இருக்க வேண்டும், நூலறிவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற அந்த அமைச்சரை எப்படியாப்பட்ட சூது உடையவர்களாலும் வீழ்த்த முடியாது. எப்படியாப்பட்ட சூதும் அவர் முன் நிற்காது. புரியுதுங்களா? முன் நிற்பவை எது நிக்கும் அவர் முன்னாடி? அவர் முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு இயற்கை அறிவு இருக்கு, செயற்கை அறிவு இருக்கு. சரி வாங்க அடுத்த திரும்ப போலாங்களா? செயற்கை அறிந்த கடைத்தும் உலகர் இயற்கை அறிந்தது. ஏற்கனவே சொல்லிட்டேன். செயற்கை அறிவுனா இது நூலறிவு. ஒரு அரசனுக்கு ஒரு மன்னிக்கவும், ஒரு அமைச்சனுக்கு நூலறிவு மட்டும் இருக்கக்கூடாது. நூலறிவு மட்டும் இருக்கக்கூடாது. அந்த நூலறிவை பெற்று அந்த நூலறிவை உலகத்தினுடைய இயற்கைக்கு ஏற்ப அந்த நூலறிவை அவர் பயன்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? நூலறிவு கற்ற நூலறிவை அப்படியே கொண்டு வந்து உலகத்தாருக்கோ, உலகத்திற்கோ பயன்படுத்தினால் நிச்சயமா பிரச்சனை வரும். உலகத்திற்கு ஏற்றவாறு அவர் மாறிக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தது அறிகுந்து அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் குரகு. அறிகுண்டு அறியான்னா ஒரு அரசனுக்கு எந்த அறிவுமே கிடையாது. அரசனுக்கு அவன் செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லி செய்வான். அதெல்லாம் தப்பா தான் இருக்கும். அப்படியாப்பட்ட அரசனாக இருந்தாலும் அவன் முன்னாடி பயப்படக்கூடாது. நீ இப்படி செய்வது தப்பு மன்னா அப்படின்னு அவரை இடித்து உரைத்து திருத்த வேண்டும். அந்த திருத்தக்கூடிய அந்த கடமை, அந்த கடன் யாருக்கு இருக்கிறது? அமைச்சருக்கு தான் இருக்கு. பயப்படக்கூடாது. மன்னா இதை நீங்க செய்யறது தவறு செய்யாதீங்க. ஒரு தற்கூரிய அரசனுக்கு அமைச்சர் சரியான அமைச்சர் இருந்தால் நிச்சயமாக அந்த அந்த அரசாங்கம் மேன்மக்க அரசாங்கமாக மாற்றப்படும். அடுத்தது பழுதுன்னும் மந்திரியின் பக்கத்தில் தெவ்வோர் 70 கோடி உறும் அப்படின்னா நான் பழுதுன்னும் மந்திரினா தவறான ஒரு மந்திரி. பழுதுன்னும் மந்திரின்னா தவறான செயலக்கூடிய ஒரு மந்திரி. தற்குறியான மந்திரி. ஒண்ணுமே தெரியாத ஒரு மந்திரி இருக்காரு. அவர பக்கத்துல ஒரு அரசர் வச்சுக்கிட்டாருன்னா, தெவ்வூர்னா பகைவர். உறுதியாக கேள்வி கேட்பாங்க. தெவ்வூர்னா யாருன்னு கேட்பாங்க. அரசன், பகைவன், வீரன், தளபதி எதையோ குடுப்பாங்க. 4 ஆப்ஷன் பாத்துங்க. தெவ்வூர்னா பகைவர். அதாவது 70 கோடி பகைவரை கூட பக்கத்தில் வைத்திருக்கலாம். ஆனால் அறிவில்லாத ஒரு தவறான ஒரு செயல்களை செய்யக்கூடிய மந்திரியை பக்கத்தில் வைத்திருக்க கூடாது. அப்படி அந்த மந்திரியை வச்சீங்கன்னா 70 கோடி பகைவரை பக்கத்துல வச்சுக்கிற மாதிரி அர்த்தம். அடுத்தது முறைபட சூழ்ந்து முடிவிலவே செய்வர் திறப்பாடு இல்லாதவர். அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முறையான ஒரு எண்ணம், ஒரு மனசுல ஒரு முறையான ஒரு திட்டத்த தீட்டுறாரு ஒரு அமைச்சர். ஆனா அவருக்கு திறமை இல்ல. அப்படிங்கும்போது அந்த திட்டத்த அவரு செயல்படுத்தினாருன்னா என்னதான் முடியும்? திறப்பாடு இல்லாதவரால முடியும். என்ன செய்யும்? அது தப்பா தான் போய் முடியும். அது வந்து அந்த திட்டம் தவறாக தான் போயும். அப்ப அவரு திட்டத்தை மனதில் தீட்டுவதை விட, அதை செயல்பாட்டில் தீட்டுவதுதான் ஒரு அமைச்சருக்கு அழகு. புரியுதுங்களா? ஆமா. 10 திருக்குறளுக்கான விளக்கம் தெரிந்து கொண்டோம். அந்த பாடலை கண்டிப்பா கேளுங்கள். நிச்சயமாக இதில் நிறைய வினாக்கள் வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. குரூப் 4ல. அதனால் நீங்க உறுதியாக என்ன செய்யணும்? இதை சிறப்பாக நீங்கள் படிக்க வேண்டும். நான் உங்கள் எக்ஸாம் விஜய் தமிழ். நன்றி, வணக்கம்.